புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சட்ட மேதை அம்பேத்கருக்கு இந்தியாவின் தந்தைக்கு சட்ட மேதை அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் புகழ் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் புகழ் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் புகழ் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் புகழ் வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். நம்மளுடைய சட்டமேதை புரட்சியாளர் இந்தியாவின் தந்தை அம்பேத்கர் அவருடைய 135வது இந்த பிறந்த நாளை இன்றைக்கு அகில இந்திய அளவிலும் உலகந்தழுவிய அவளையும் தமிழ்நாட்டில் எழுச்சி தமிழருடைய தலைமையை ஏற்று விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே முகாம் தோறும் தோழர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அந்தந்த பகுதியில் நம்மளுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னைக்கு நிறைவு கூற வேண்டிய ஒரு கால சூழல்களை உருவாக்கி கொடுத்த நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு மகத்தான தலைவரை நாம் இன்றைக்கு வணங்குகிறோம் என்று சொன்னால் எதற்காக இன்றைய தலைமுறையில் புரட்சியாளர் அம்பேத்கர் பற்றி அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் புத்தக வாயிலாக தெரிந்திருப்பார்கள். இருந்தாலும் அவருடைய போராட்ட குணங்கள் என்ன, அவருடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்றது வாட்ஸ்அப்லேயே பார்த்துட்டு ஒரு நிமிடத்துக்கு கடந்து போய் விடுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த தீண்டாமை கொடுமைக்கு எதிராகவும் மனு சாசனத்து கொடுமைக்கு எதிராகவும் சனாதன கொடுமைக்கு எதிராகவும் பட்டியலின மக்களுக்கெல்லாம் காலில் செருப்பு போட்டு பொது வழியில் நடக்க முடியாத என்ற ஒரு அவலநிலை, பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியாத ஒரு அவலநிலை, குளத்தில் போய் தண்ணியை தொடக்கூடாத அல்லது தொட்டால் தீட்டு பட்டால் தீட்டு அப்படி என்ற ஒரு கொடுமையான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வேட்கை இந்த மக்களுக்கு எப்படியாவது நம்மளுடைய விடுவிகத்தை தர வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலமாக அவருடைய படிக்காத புத்தகங்களே கிடையாது. லண்டன்ல மாநாட்டில் எல்லாம் அவருடைய படித்த புத்தகங்கள் இன்றைக்கு நாம் கையில் கூட தொட முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி புத்தகத்தை படித்து சட்டத்தை படித்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு எத்தனையோ இரட்டை வாக்குரிமைகள் எல்லாம் பெற்றுக் கொடுத்து பெண்கள் அடிமைத்தனத்தில் அவர்களுக்கெல்லாம் விடுதலை பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை நாமெல்லாம் இன்னைக்கு கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு நாமெல்லாம் தலை நிமிர்ந்து இன்னைக்கு நம்ம பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு கோட்டு சட்டை போட்டுக்கொண்டு இன்னைக்கு இருக்கிறான புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும் அவருடைய நமக்கு இந்த விடுதலை பெற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாமல் கோமணம் கட்டி கொண்டு சுப்பனும் ராமனும் குப்பனும் ஏதோ ஒரு பண்ணையார் வீட்டில் நாம் கொண்டு சாணி எழுதி கொண்டு இருப்போம். அந்த அவலநிலையை போக்குனவரை தான் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்றைக்கு நாமெல்லாம் ஒன்று கூடி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷத்தை எழுப்புறோம் என்று சொன்னால் நெஞ்சுறுதியோடு நம்மள வேலைதன்றோம் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டம் தான். இல்லை அப்படி என்றால் நாமளோட பண்ணையார் வீட்டில் போய் நாம் போய் சாணி எழுதிட்டு இருப்போம், எறும்பு மாடு மேய்ச்சிட்டு இருப்போம், கோவணத்தை கட்டிட்டு இருப்போம், தலைக்கு எண்ணெய் இருக்காது, நல்ல உடை இருக்காது, கோவணத்தை கட்டி கொண்டு நாம அடிமையாக இருந்த வாழ்க்கை இன்னைக்கு தலைமுறைகளுக்கெல்லாம் அப்படியெல்லாம் தெரியாது. நாமெல்லாம் பொதுவெளியில் நடக்க முடியாது. ஏன்னா கீழ் சாதிக்காரன் வருகிறார் என்று சொல்லி நம்மளையெல்லாம் அவமானப்படுகிறோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்தின் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே உலகம் தழுவிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நெஞ்சில ஏற்றி எங்களை எல்லாம் தலைநிமிர நடத்த எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய நாங்களெல்லாம் இன்றைக்கு அவருடைய நினைவு கூர்ந்து இந்த சட்டத்தை ஏற்றி இன்னைக்கு அந்த சட்டத்தை ஒழிக்கிறதுக்கு மனித தர்மமும் பாசிச பாரதிய ஜனதாவும் RSS கும்பலும் இன்னைக்கு ஒரு கங்காணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது மனு தர்மத்தை தான் இந்த ஆட்சி கட்டில் அமர வேண்டும், அரசியல் சாசனத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் அதே ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இன்னைக்கு நம்மளுடைய நெஞ்சுறுதலோடு இருக்கிறோம் என்றால் எத்தனை அச்சுறுத்தலோடும் எத்தனை பயத்தோடும் எத்தனை நெருக்கடியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாமளால் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கரை இன்னைக்கு நினைவு கூர்ந்து வருடைய தலைமுறைக்கு அவருடைய வரலாற்றை நாம் நினைவு கூறுவோம். அவருடைய எழுதிய சட்ட சாசனத்தை நம்ம காப்பாற்றுவோம். எழுச்சி தமிழுடைய தலைமையில் நம்மளாம் வலியுறுத்துவோம். இன்னும் பட்டி தொட்டி எங்கும் விடுதலை சிறுத்தைகள் நாமெல்லாம் இயக்கத்தை வழிநடத்துவோம் என்று சொல்லி இங்கு வந்து என்னுடைய தலைமை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய சிறப்பாக ஏற்பாடு செய்த நகர செயலாளர் முடியசன் அவர்களுக்கும் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசனுடைய மாவட்ட அமைப்பாளர் நாகராஜ் அவர்களுக்கும் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் உலகடம் வெங்கடேஷ் அவர்களுக்கும் கௌரி சங்கர் அவர்களுக்கும் மற்றும் பட்லூர்
பட்லூர் அருண் அவர்களுக்கும் பிரேம்குமார் அவர்களுக்கும் ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்க தோழமை கட்சி தோழர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் அனைத்தின் சார்பாகவும் விடுதலை சித்தி கட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு வீட்டிலையும் பொதுவெளியிலும் அம்பேத்கரை கொண்டாடுங்கள். அவங்க வீட்டிலேயும் அம்பேத்கருடைய புகைப்படத்தை வைத்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் முன்னெடுத்து செல்வோம் என்று சொல்லி வந்த தோழர் அனைவர்களுக்கும் இங்கு வந்திருக்கிற காவல்துறைகளுக்கும் நண்பர்களுக்கும் விடுதலை சித்தி கட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, புரட்சியாளர் வாழ்கவே, புரட்சியாளர் வாழ்கவே, விடுதலை சித்தியில் வாழ்கவே, விடுதலை சித்தியில் வாழ்கவே. தலைமை ஏற்போம், தலைமை ஏற்போம், தலைமை ஏற்போம், தலைமை ஏற்போம், திருமாவின் தலைமை ஏற்போம், திருமாவின் தலைமை ஏற்போம், அதிகாரத்தை பெறுவோம், அதிகாரத்தை பெறுவோம், அதிகாரத்தில் பெறுவோம், அதிகாரத்தில் பெறுவோம், மக்கள் சக்தியால் அதிகாரம் பெறுவோம், மக்கள் சக்தியால் அதிகாரம் பெறுவோம். நன்றி, வணக்கம். வாங்க வாங்க.